ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இந்திய அரசு சில விதிகளை வகுத்துள்ளது. அதை ஓய்வூதியதாரர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதில் அவர்கள் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க ஒவ்வொரு ஆண்டும் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு ஒரு தேதி உள்ளது. அந்த தேதிக்கு முன் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் வங்கியில் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களின் ஓய்வூதியம் நிறுத்தப்படும். அரசு விதிகளின்படி 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் வாழ்நாள் சான்றிதழை வங்கியில் டெபாசிட் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சான்றிதழை வீட்டிலிருந்து மிக எளிதாக டெபாசிட் செய்யலாம். அதற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டது. முன்னதாக 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் வங்கிக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்போது வீட்டிலிருந்தே ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். இதற்காக ஓய்வூதியம் பெறுவோர் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான jeevanpramaan.government.in என்ற வெப்சைட்டை பயன்படுத்தலாம். இந்நிலையில் பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பென்ஷன் வாங்குவோருக்கான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நவம்பர் மாதம் 845 நகரங்களில் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம்களில் 1.62 கோடி பேர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் நாடு முழுவதும் 1800க்கும் கூடுதலான மாவட்டங்கள், நகரங்கள், சிறு நகரங்களில் 2500 இடங்களில் நவம்பர் 1 முதல் 30 வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கடந்த ஜூலை 30ஆம் தேதியன்று ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள், அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள், ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம், தொலைத்தொடர்புத்துறை, ரயில்வே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம், இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், பாதுகாப்புத்துறையின் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம்களை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலர் வி. சீனிவாஸ் ஆய்வு செய்ததாக அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.